ஒரு படம் ரொம்பவே சபிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இந்த படத்தை தான் டெட்லியஸ்ட் ஃபிலிம் ஃபார் எவர்னு சொல்கிறாங்க. இந்த படம் பார்த்து மட்டுமே கிட்டத்தட்ட 60 பேருக்கு மேலே செத்து போயிருக்காங்க. இந்த படத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு பிரியா டிவி அண்ட் திஸ் இஸ் கிஷோர். 1970 ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாமல் அவங்களே வச்சுருக்காங்க. அதை தொடர்ந்து 1977 ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்குது. அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் முகம் தெரியாத ஒரு நபர் இந்த படத்தை போய் கொடுக்குறாங்க. அந்த படம் வேணாம் நல்லா இல்லை ரிஜெக்ட் பண்ண எல்லா டேரக்டரும் அன்னைக்கு மட்டுமே ரொம்பவே மர்மமான முறையில் இறந்து போயிருக்காங்க. அதை தொடர்ந்து ஒரு ப்ரைவேட் தியேட்டரில் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ரிலீஸ் ஆன அந்த தியேட்டரில் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்து கிட்டத்தட்ட 54 பேர்கிட்ட இறந்து போயிருக்காங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புள் என்ன சொல்கிறாங்க, இந்த தியேட்டரில் இருக்க ப்ரொஜெக்டரில் ஒரு ஃபயர் பிடிச்சிருக்கு, அந்த ஃபயர் தான் இந்த ஆக்சிடென்ட்டுக்கு காரணம்னு சொல்கிறாங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் அங்கே சீட்டில் உட்காந்துருக்கவங்க ஸ்மோக் பண்ணியிருக்காங்க, அந்த ஸ்மோக்கு தான் இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டுக்கு காரணம்னு சொன்னாங்க. ஃபாரன்சிக் சயின்ஸ் ரிப்போர்ட் படி அங்கே எதுவுமே தென்படலன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து அடுத்த 5 வருஷத்தில் வேற ஒரு தேட்டரில் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ரிலீஸ் ஆன அந்த தேட்டரில் சம்பந்தமே இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க. எதுக்கு அடித்தாங்க, ஏன் அடித்தாங்க அவங்களுக்கே தெரியல. இந்த கலவரத்தில் ஒரு ப்ரெக்னென்ட் லேடியும் பலியாயிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த படம் ரொம்பவே சபிக்கப்பட்டிருக்கு. இந்த படம் யாருமே பார்க்கக்கூடாதுன்னு பேன் பண்ணியிருக்காங்க. கடைசியாக 2019 இதோட ரா ஃபுட்டேஜ் கிடச்சிருக்கு. ரா ஃபுட்டேஜ் கிடச்சதும் இந்த படத்தை உங்கள் ஓன் ரிஸ்கில் பாருங்கள். இந்த படம் பார்த்து உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாங்கள் பொறுப்பாக மாட்டோம்னு சொல்லி இந்த படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரிலீஸ் ஆனப்போ இந்த படத்தை பார்க்க யாருமே வரலன்னு தான் சொல்லணும். இந்த படம் பேர் தான் ஹேனட்ரான் த டெட்லியஸ்ட் ஃபிலிம் ஃபார் எவர். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, அவங்க செல்லமாக வளர்த்த நாய் இறந்து போகுது. அந்த நாயை திருப்பி கொண்டு வரதுக்காக சில பிளாக் மேஜிக் பண்ணுறாங்க. அந்த பிளாக் மேஜிக் பண்ணி அவங்க நாய் திரும்ப வந்துச்சா, இந்த பிளாக் மேஜிக் மூலமா என்னென்ன ப்ராப்ளம் அவங்க ஃபேஸ் பண்ணாங்கங்கிறது தான் இந்த படம். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஒவ்வொரு சீன்ஸ் ஒவ்வொரு மியூசிக்கும் ரொம்பவே டிஸ்டர்பிங்காக தான் இருக்குது. இந்த படம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஓன் ரிஸ்கில் பாருங்கள். அண்ட் சைன் அவுட் ஃப்ரம் கிஷோர்.